கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதப்புரட்டு எண் 15 குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த வேதப்புரட்டு இவ்வாறாக சொல்கின்றது: வார்த்தை நியாயப்பிரமாணத்தின் கீழாக தீர்க்கதரிசிகளிடம் வந்தது போல வார்த்தை கிருபையின் கீழாக அப்போஸ்தலரிடம் வந்தது என்று இந்த வேதப்புரட்டு சொல்கிறது. இந்த வேதப்புரட்டின் 2ஆம் பாகம் இவ்வாறு குறிப்பிடுகிறது: நிருபங்களை அப்படியாக கொண்டு பார்க்கும்போது தேவன் ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்களை உபயோகிக்கிறார் என்று இந்த வேதப்புரட்டு சொல்கிறது. ஒரு காரியத்தை விசுவாசிப்பது என்பது ஒரு காரியம், அடுத்த காரியம் அதை நிரூபிக்க முயற்சிப்பது. மேலும் ஒரு வேதப்புரட்டு எழும்பி உங்களுடைய விசுவாசத்திற்கு சவால் விடும் பொழுதும், நீங்கள் எல்லா காலங்களிலும் அலட்சியமாக இருந்துவிட்ட உங்களுடைய வெளிப்பாட்டுக்கு சவால் விடும் பொழுதும் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த 2வது வேதப்புரட்டு மிகவும் தந்திரமானதாக இருக்கிறது. மேலும் அவர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஒருபோதும் ஒரு தீர்க்கதரிசியை உபயோகிக்கவில்லை என்று சுட்டிக்காட்ட 26 நிருபங்களை எடுத்து காண்பிக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் காலத்தில் தேவன் உபயோகித்ததெல்லாம் அப்போஸ்தலர்களை மாத்திரமே. ஆகவே தீர்க்கதரிசிகளின் காலம் முடிந்து விட்டது. மேலும் தேவன் அப்போஸ்தலர்களை மாத்திரமே உபயோகித்தார். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான், ரோமர், கொரிந்தியர், இன்னும் அதுபோன்று அந்த அப்போஸ்தலர்கள் எல்லோரும் 26 நிருபங்களை எழுதினார்கள். ஊழியக்காரர்களாக இந்த வேதப்புரட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. நாம் வேத வசனங்களை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவர்களாய் நம்மை காண்பிக்கும்படிக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை சரியாக பகுத்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்துக்கான வெளிப்பாட்டை கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார் என்று கூறுகிற ஆமோஸ் 3:7 அது ஒரு பழைய ஏற்பாட்டு முறை என்று இந்த வேதப்புரட்டு கூறுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய உடன்படிக்கை செயல்பாட்டுக்கு வந்த காரணத்தால் ஒரு காலத்துக்கான வெளிப்பாட்டை கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு மனிதனை உபயோகிக்கிறார் என்று சொல்லுகிற ஆமோஸ் 3:7 தேவன் செல்லாததாக்கிவிட்டார் என்று இது கூறுகிறது. ஆனால் இப்பொழுது ஒரு கூட்டம் மக்களை உபயோகித்து வெளிப்பாட்டை கொண்டு வருவதுதான் அவருடைய இப்போதைய கொள்கை. அதுதான் புதிய ஏற்பாட்டிற்கான அவருடைய முறைமை என்று கூறுகிறார்கள். ஆகையால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 26 நிருபங்களும் அப்போஸ்தலர்களை கொண்டு எழுதப்பட்டு ஒரு கூட்டு வெளிப்பாட்டை கொண்டு வந்தது என்று கூறுகிறது. மேலும் அது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியும் இருந்ததில்லை என்பதையும் பகிரங்கமாக கூறுகிறது. மேலும் அதற்கு சான்றாக அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், ஊழியங்களின் ஏறு வரிசை. அதில் முதலாவது அப்போஸ்தலன், 2வது ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே 5 விதமான ஊழியத்தின் ஏறு வரிசையை குறிப்பிடும் பொழுது தீர்க்கதரிசிகள் 2வது இடத்தையே பிடிக்கின்றனர். ஆனால் அப்போஸ்தலர்கள் முதலிடத்தை பிடிக்கின்றனர். ஆகவே ஒரு கூட்டம் மனிதர்களாக அப்போஸ்தலர்கள் தான் தலைமை தாங்குகின்றனர். இன்னும் ஒரு படி மேலே போய் ஆசியா மைனரில் இருந்த சபைகளுக்குள் பிரச்சனைகள் எழும்பின பொழுது தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான அப்போஸ்தலர்கள் எருசலேமிலிருந்து பிரதான அப்போஸ்தலரிடத்தில் அனுப்பப்பட்டனர். இன்னொரு ஆதாரம் என்னவென்றால், அப்போஸ்தலர்கள் கூட்டாக சேர்ந்து பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வேதப்புரட்டை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அது எவ்வளவு தந்திரமானதாய் இருக்கிறது என்று நீங்கள் காண்கிறீர்களா? இப்பொழுது இப்படிப்பட்ட வேதப்புரட்டில் சிக்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய கடைசி கால செய்தியிலுள்ள சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளின் மீது நான் கோபம் கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அது அவ்வளவு தந்திரமானது. அது பேய்தனத்திற்குரியது. பார்ப்பதற்கு ஏராளமான ஆதாரங்களோடு இருப்பதை போல் இருக்கிறது. செய்திகளை நன்றாக அறிந்திராத மக்கள் இப்படிப்பட்ட வேதப்புரட்டுக்களை முதல் முறையாக கேட்கும் பொழுதும், வேதப்புரட்டுகளுக்கும் இப்படிப்பட்ட வேதப்புரட்டர்களுக்கும் இப்படிப்பட்டதான ஒரு அஸ்திவாரத்தை புத்தம் புதிய நிலத்தில் போடும் பொழுதும் ஆயிரக்கணக்கான, ஏன் கூடுமானால் லட்சக்கணக்கான மக்கள் இவற்றை சகோதரன் பிரணாமின் உபதேசம் என்றே ஏற்றுக்கொள்வார்கள். அதை வேதாகமத்தின் உபதேசம் என்றே ஏற்றுக்கொள்வார்கள்.
இந்த 7 மனிதர்களுக்கும் தலையாக விளங்குகிற அந்த மனிதனுக்குள் அவதாரம் எடுத்துக்கொண்ட மாம்சத்தில் திரையிட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிற வெளிப்பாடு என்றே ஏற்றுக்கொள்வார்கள். இந்த பரிதாபமான ஆப்பிரிக்கர்கள் அதில் உள்ள தவறுக்கும் சரிக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி பகுத்து பார்க்க போகிறார்கள்? இந்தியாவில் இருக்கின்ற அந்த பரிதாபமான மக்கள் இந்த உபதேசத்தில் இருக்கின்ற சரிக்கும் தவறுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்க போகிறார்கள்? லூசிபரை போலவே சரளமாக பேசவும் எழுதவும் கூடிய மூளையறிவு படைத்த ஒரு பெரிய ராட்சதன் உங்களுக்கு இருக்கும் பொழுது, மேலும் இது போன்ற பேய்தனத்துக்கடுத்த உபதேசங்களை முழு உலகத்திற்கும் அனுப்புவதற்கும் போதுமான செல்வத்தை வைத்திருக்கிறவன் இருக்கும் பொழுதும், செய்தியில் இருக்கிற ஜனங்களும் இந்த செய்தியை பிரசங்கிக்கிற எல்லோரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது இப்படிதான் நடக்கும். ஆனால் இந்த செய்தியை பிரசங்கிக்கின்ற எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. சிலர் பிசாசினுடையவர்களாகவும், சிலர் அசலான சர்பத்தின் வித்துக்களாகவும், சிலர் பிசாசின் அவதாரங்களாகவும், சிலர் பாதாளத்திலிருந்து வந்து மீண்டும் பாதாளத்துக்கே திரும்பி போய் கொண்டிருக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. மேலும் அவர்கள் இந்த செய்திக்குள்ளாக ஊர்ந்து வர வேண்டும் என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யூதா 1 அதிகாரம் 1-4 வசனங்கள். புதிய ஏற்பாட்டு ஒழுங்கு என்பது தேவன் ஒரு கூட்ட மனிதரை பயன்படுத்துகிறார் என்று இந்த வேதப்பட்டு கூறுகிறது. அதற்கு ஆதாரம் 26 நிருபங்கள். அந்த அப்போஸ்தலரில் ஒருவர் கூட தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படவில்லை. அவர்கள் அழைக்கப்பட்டதெல்லாம் அப்போஸ்தலர் என்றே. அதற்கு ஆதாரமும் சான்றும் எபேசியர் 4 அதிகாரம் 11 வசனம் மற்றும் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 1வது அப்போஸ்தலர் 2வது தீர்க்கதரிசிகள். இதைதான் அவர்கள் ஆதாரமாக கூறுகின்றனர். புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளைப் போல் அல்ல என்று இந்த வேதப்புரட்டு கூறுகிறது. அவர்கள் அந்த முற்றிலுமானதாக இருக்கவில்லை, ஆனால் 2ஆம் கட்ட தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். அகபுவும் மற்றவர்களும் அவர்கள் அந்த காலத்துக்கான செய்தியை கொண்டு வரவில்லை. ஆனால் செய்தியானது மொத்தமாக பேதுரு, யாக்கோபு, யோவான், மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான், பவுல் மற்றும் பர்னபா போன்றவர்களுக்கு வந்தது என்று கூறுகிறது. இது தந்திரமாக புனையப்பட்ட கட்டுக்கதை, அப்பட்டமான வேதப்புரட்டு, அப்பட்டமான வஞ்சனை. நம்முடைய ஆப்பிரிக்க சகோதரர்களுக்கும் நம்முடைய ஐரோப்பிய சகோதரர்களுக்கும் மற்றும் உலகத்துக்கே ஆபத்து விளைவிப்பதாயிருக்கிறது. வேதாகமத்தின் ஒட்டுமொத்த அஸ்திவாரத்தையே தாக்குகிறது. செய்தியின் அஸ்திவாரத்தை தாக்குகிறது. நாம் பிரசங்கிக்கின்ற தேவனுடைய வார்த்தையின் அஸ்திவாரத்தை தாக்குகிறது. ஒரு வேதப்புரட்டு என்பது ஒரு வஞ்சனையான காரியமாயிருக்கிறது. அந்த வேதப்புரட்டின் வல்லமை ஒரு கேடு விளைவிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. அது மனித வர்க்கத்தின் ஆத்துமாக்களை அழித்து போடுகிறது. ஒவ்வொரு நிருபமும் அதை கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு அப்போஸ்தலனும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான வெளிப்பாட்டின் ஒரு குறிப்பிட்ட பாகத்தை கொண்டு வந்தனர். ஆனால் அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொகுக்கப்படும் பொழுது அது அந்த காலத்துக்கான முற்றிலுமான வெளிப்பாட்டை கொண்டு வருகிறது என்று ஒரு முடிவுக்கு இந்த வேதப்புரட்டு வருகிறது. அப்படி இருந்தும் இதை செய்ததில் வேதாகமம் இன்னும் நிறைவடையவில்லை என்று இது கூறுகிறது. புதிய ஏற்பாட்டில் வேதாகமத்தை எழுதுவதற்கு இந்த அப்போஸ்தலர் எல்லாம் அவரவர் ஒவ்வொரு பாகத்தை கொண்டு வந்த போதும் இன்னுமாக வேதாகமம் ஒரு புத்தகமாக முழுமை அடையவில்லை என்று கூறுகிறது. அதற்கு சான்றுதான் முத்திரைகள் இன்னும் திறக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. இப்பொழுது அந்த முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டன. லோகாஸ் தாமே ஒரு மனிதனிற்குள்ளாக ரூபம் எடுத்து இறங்கி வந்திருக்கிறார். அந்த ஒரு மனிதனிற்குள்ளாக ரூபம் எடுத்த லோகோஸ் எழுதப்பட்ட வார்த்தைக்கும் மேலானவராய் இருக்கிறார். ஏனென்றால் லோகோஸ் தான் முதலில் இருந்தவர். அதற்கு பிறகுதான் எழுதப்பட்ட வார்த்தை வந்தது. ஆகையால் இந்த லோகோஸுக்கு எழுதப்பட்ட வார்த்தைக்கும் காட்டிலும் மேலான அதிகாரம் இருக்கிறது. ஆகையால் லோகோஸ் தெய்வீக வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் வெளிப்பாடுகளை கொண்டு வந்து அதை செய்தியோடும் வேதாகமத்தோடும் இணைக்க முடியுமாம். ஒரு வஞ்சனையை குறித்தும் ஒரு கேட்டுக்கேதுவான வேத புரட்டனை குறித்தும் பேசுகிறீர்கள்.
இவன் தன்னுடைய வேத புரட்டுகளை கொண்டு கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை அழித்து விடுவான். அது போப்பின் உபதேசம் இல்லையா என் சகோதரனே? அது போப்பின் உபதேசத்தோடு அடையாளம் காணப்படவில்லையா? அதாவது போப்பும் கத்தோலிக்க சபையும் எழுதப்பட்ட வார்த்தைக்கு மேலாக இருக்கின்றனர் என்று கூறுகிறார்கள். இதே ஆவிதான் கிபி 325 கத்தோலிக்க சபையை கட்டி உண்டாக்கின ரோமாபுரியில் உள்ள போப்பின் மீது இருக்கிறது. போப் வார்த்தைக்கு மேலாக இருக்கிறார். மேலும் போப் தவறிழைக்க முடியாதவர் என்று இது கூறுகிறது. ஆகவே அது வேதம் என்ன சொல்கிறது என்பதல்ல, அது சபை என்ன சொல்கிறது என்பதுதான் காரியம். அதுதான் கத்தோலிக்க சபையின் சட்டம். வேதம் என்ன சொல்கிறது என்பதல்ல, ஆனால் போப் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் காரியம். அவர்தான் சபை. ஆகவே சபை என்ன சொல்லுகிறதோ அதுதான் முக்கியம். வேதம் என்ன சொல்லுகிறது என்பது முக்கியம் அல்ல என்று நடக்கிறவர்கள். மேலும் போப்பும் அவருடைய வார்த்தைகளும் சற்றும் தவறிழைக்காதவைகள், எழுதப்பட்ட வார்த்தையை காட்டிலும் மிகவும் மேலானவைகள். ஆகவே கத்தோலிக்கர்கள் ஒருவரும் வேதத்தை வாசிக்க கூடாது. அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஜனங்கள் கையிலிருந்து வேதாகமத்தை பறித்து விட்டனர். வேதம் சட்டத்திற்கு புறமான புத்தகமாக்கப்பட்டு ஒரே ஒரு வேத வசனம் உங்கள் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் நீங்கள் மரண தண்டனைக்கு பாத்திரவான். இது அதே ஆவியாக இல்லையா? செய்தி என்ன சொன்னாலும் கவலை இல்லை. வில்லியம் பிரென்னாம் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. வேதம் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. லோகோஸ் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் முக்கியம். இது ஒரு கத்தோலிக்க ஆவி இல்லையா? அது ஒரு போப்பின் ஆவி இல்லையா? இது ஒரு பதிலீட்டு ஆவி இல்லையா? இது பாதாள குழியிலிருந்து பேசுகிற மிருகம் இல்லையா? எந்த ஒரு வெட்கமும் இல்லாமல் வருத்தமும் இல்லாமல் இந்த வேத புரட்டும் இதை விசுவாசிக்கிற வேத புரட்டனும் சகோதரன் பிரென்னாமுக்கு முரண்படுகின்றனர். இந்த உபதேசங்களில் மாத்திரம் அல்ல, இன்னும் அநேக காரியங்களிலும் அவற்றை என்னால் கொண்டு வர முடியாது. மேலும் அதில் பிரத்யேகமாக ஒரு உபதேசம் என்னவென்றால், ஒரு ஸ்திரீ விவாகரத்து செய்யப்பட்டு அவளுக்கு உயிருள்ள ஒரு கணவன் இருந்து அவன் ரட்சிக்கப்படாதவனாக இருந்தால் அவள் மறு விவாகம் செய்து கொள்ள முடியும் என்பது. இது இயேசுவின் உபதேசத்திற்கு நேரடியான முரண்பாடாக இருக்கிறது. வில்லியம் பிரென்னாமின் உபதேசத்திற்கும் அவருடைய செய்திக்கும் நேரடியான முரண்பாடாக இருக்கிறது. அது ரோமர் 7:3 நேரடி முரண்பாடாக இருக்கிறது. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள் என்று கூறுகிறது. எப்படியோ அது நம்முடைய பொருள் அல்ல. நம்முடைய பொருள் இந்த வேத புரட்டனுடைய வாயை அடைப்பது. என் சகோதர சகோதரிகளே, இந்த குறிப்பிட்ட தீர்க்கதரிசியின் வாயை அடைப்பதே இங்கே நம்முடைய வேலையாக இருக்கிறது. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் என்று பவுல் கூறினார். அவர்கள் ஐரோப்பாவை கவிழ்த்து போடுகிறார்கள். அவர்கள் ஆப்பிரிக்காவை கவிழ்த்து போடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய சீர்கேட்டினால் இந்தியாவை கவிழ்த்து போடுகிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். ஒரு காலத்திற்கான செய்தியை கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு மனிதனை உபயோகிக்கிறார் என்கின்ற ஆமோஸ் 3:7 பழைய ஏற்பாட்டு முறையே இன்றைக்கும் செல்லுபடியாகிறது என்று நான் கூறுகிறேன். மேலும் இன்று வரைக்குமான ஆதாரங்களை நான் இப்பொழுதே உங்களுக்கு தருவேன். அந்த முறையானது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை தேவன் தாமே அறிந்திருக்கிறார். மேலும் இதோ நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று மல்கியா 4:5-6 மல்கியாவினால் எழுதப்பட்டது நம்முடைய நாளுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் எப்படி பதிலளிக்க போகிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் அந்த ஆப்பிரிக்கர்களாகவோ அல்லது இந்தியர்களாகவோ அல்லது சீனர்களாகவோ, சீனாவில் இப்பொழுதுதான் செய்தி சென்று கொண்டிருக்கின்றது, சீனர்களாகவோ இருப்பீர்கள் என்றால் இந்த சிக்கலிலிருந்து எப்படி விடுபட போகிறீர்கள்? இந்த வேத புரட்டுகளுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த செய்தியை அறிந்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் இந்த வேத புரட்டிகளில் சிக்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த வேத புரட்டுகளை அம்பலப்படுத்தி உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருவதற்கு தெய்வீக வெளிப்பாட்டை பெற்ற ஒருவர் உங்களுக்கு அவசியம். ஒரு வேத புரட்டு என்பது ஒரு ஏமாற்று காரியமாய் இருக்கிறது. அந்த வேத புரட்டின் வல்லமை என்பது அது சேதம் விளைவிக்கிறதா இருக்கிறது. அது மனித வர்க்கத்தின் ஆத்துமாக்களை அழித்து போடுகிறது.
ஒரு காலத்துக்கான செய்தியை கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு மனிதனை தான் பயன்படுத்துகிறார் என்கின்ற ஆமோஸ் 3:7 முறைமையே இன்றைக்கும் செல்லுபடி ஆகிறது என்று நான் கூறுகிறேன். மேலும் அதற்கான இன்று வரையிலான ஆதாரங்களை நான் இப்பொழுதே உங்களுக்கு தருவேன். அந்த முறையானது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்ந்து செல்லும் என்பதையும், இதோ நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று மல்கியா 4:5-6 மல்கியாவினால் எழுதப்பட்டது அது இன்றைக்கும் பொருந்துகிறது என்பதையும் தேவனே அறிந்திருக்கின்றார். பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசியை, அப்போஸ்தலரை அல்ல. வெளிப்படுத்தல் 10:7 அந்த காலத்திற்கான செய்தியை கொண்டு வருவதற்கு ஒரு தனி நபரை குறித்தே கூறுகிறது. இதுவே உங்களுக்கும் எனக்கும் போதுமானதாய் இருக்கிறது. இதோ நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். சரியாக அங்கே நம்முடைய வேதத்தில் தேவன் இந்த பூமியை கொளுத்துவதற்கு முன்பாக அவர் ஒரு முற்றிலுமானதை இந்த கடைசி காலத்தில் அனுப்புவார் என்று கூறுகிறது. மேலும் அந்த முற்றிலுமானது இந்த கடைசி காலத்திற்கானது. பிள்ளைகளுடைய இருதயத்தை பெந்தேகோஸ்தே பிதாக்களிடம் திருப்புவதற்கான ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வருவதற்கு அவன் எலியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று கூறுகிறது. அந்த முறை இன்னும் இருக்கிறது என்றும் அது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் பொருந்துகிறது என்றும் தேவன் அறிந்திருக்கிறார். மல்கியாவினால் கிறிஸ்து வருவதற்கு 400 வருடங்களுக்கு முன்னே அது தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. மேலும் அது இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். மேலும் 5 மற்றும் 6 வசனங்களில் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று கூறுகிறது. அந்த ஆமோஸ் 3:7 முறை இன்றைக்கும் இன்னும் சொல்லப்போனால் கடைசி காலம் வரைக்கும் அது நல்லதாகவே இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் அங்கே மல்கியா 4:5-6 வைத்தார். அப்படி என்றால் திருவாளர் வேதப்புரட்டரே, உம்முடைய வேதப்புரட்டின் நிச்சயமாக ஏதோ தவறு இருக்கிறது. மேலும் உம்முடைய வேதப்புரட்டு பிசாசினால் மிகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டதா இருக்கிறது. அது மல்கியா 4:5-6 உம்முடைய கண்களுக்கு மறைத்து விட்டது. உம்முடைய வேதப்புரட்டு உம்மை ஆழங்களுக்குள்ளாக கொண்டு சென்று விட்டது. எவ்வளவு தூரம் என்றால், இதோ நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற வேத வசனம் மேற்கோளின் எளிமையை நீர் காண தவறிவிடும் அளவுக்கு உம்மை தூரம் கொண்டு சென்று விட்டது. தேவன் ஒரு கூட்டம் மனிதர்களை பயன்படுத்துகிறார் என்கின்ற உம்முடைய முறை சரியாய் இருந்திருந்தால் அந்த வேத வசனம் அவ்விதமாக இருந்திருக்க வேண்டும். இதோ நான் உங்களிடத்திற்கு ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்களை அனுப்புகிறேன் என்று அது சொல்லி இருக்க வேண்டும். இதோ நான் உங்களிடத்திற்கு 12 அப்போஸ்தலர்களை 12 அஸ்திபார கற்களோடு கூட அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் மல்கியா 4 உம்முடைய வேதப்புரட்டின் நேர்முரணாக இருக்கிறது. மேலும் உம்முடைய வேதப்புரட்டு மல்கியா தீர்க்கதரிசியோடு கூட நேரடியாக முரண்பாட்டில் இருக்கிறது. உம்முடைய வேதப்புரட்டு தேவனுக்கும் அவருடைய முறைமைக்கும் நேர் முரண்பாடாக இருக்கிறது. உம்முடைய வேதப்புரட்டு முழு வேதாகமத்திற்கும் மற்றும் இந்த மணி நேரத்தின் செய்திக்கும் நேர் முரணாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த விதமாகத்தான் வில்லியம் பிரண்ணாம் மல்கியா 4:5-6 விவரிக்கிறார். மேலும் தன்னுடைய செய்தி முழுவதும் அதன் பேரில் முக்கியத்துவம் அளிக்கிறார். அதாவது மல்கியா 4:5-6 என்பது ஒரு கூட்டம் மனிதர் அல்ல, ஆனால் அது ஒரே மனிதனுடைய வேலையாய் இருக்கிறது என்று. வில்லியம் பிரெனாமின் நாட்களில் அவர் வருவதற்கு சற்று முன்பாக அங்கே ஒரு கூட்டம் மனிதர் எழும்பி எலியா தீர்க்கதரிசி என்பது எலியாவின் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கூட்டம் மனிதர்கள் என்று பிரசங்கித்தனர். ஆனால் சகோதரன் பிரென்னாம் அதை ஒரு வேதப்புரட்டு என்றும் சாத்தானுடையது என்றும் பிசாசினுடையது என்றும் அம்பலப்படுத்தினார். ஆகவே நாங்கள் வெறுமன சகோதரன் பிரென்னாம் சொன்னதன் பேரில் மாத்திரம் சார்ந்து கொண்டிருக்கவில்லை, நாங்கள் வேதாகமத்தையும் சார்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன், அப்போஸ்தலர்களை அல்ல, தீர்க்கதரிசியை. மேலும் அவன், அவர்கள் அல்ல, அவன் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவன் வந்து பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயத்திற்கும் திருப்புவான்.
இப்பொழுது அதனுடன் நாம் என்ன செய்ய போகிறோம்? நான் இந்த வேதப்புரட்டை மறுக்கிறேன். மேலும் வார்த்தையின் எளிமை அந்த வேதப்புரட்டை ஒரே நிமிடத்தில் நிர்மூலமாக்கப் போகிறது. என் சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் புறஜாதிகளுக்கு ஒளியாய் இருக்கிறான் என்று அழைக்கப்பட்டான். மேலும் அது விருதாவாக சொல்லப்பட்டிருக்கும் என்றால், திரு வேதப்புரட்டரே, நான் இதை இங்கு குறிப்பிடட்டும். அதாவது பவுல் முதல் சபை காலத்தின் தூதனாக இருந்தான். மேலும் அது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, முதல் சபை காலத்தில் தேவன் செய்தியை கொண்டு வருவதற்கு ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்களை உபயோகித்தார் என்று உம்முடைய வேதப்புரட்டு கூறுகிறது. முதல் சபை காலம் என்பது அப்போஸ்தல சபை காலம். முதல் சபை காலம் என்பது எபேசு சபை காலம். எத்தனை பேர் ஆமேன் என்கின்றீர்கள்? சபையார் ஆமேன் என்கின்றனர். மேலும் முதல் சபை காலத்தின் செய்தி ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்களுக்கு அனுப்பப்படவில்லை என்பதை வேத வசனங்களை கொண்டு நான் நிரூபிக்கிறேன். அது எபேசு சபையின் தூதனுக்கு தான் அனுப்பப்பட்டது. மேலும் எபேசு சபையின் அப்போஸ்தலர்களுக்கு என்றா அங்கே எழுதியிருக்கிறது? அப்படி எழுதியிருக்கிறதா? சபையார் இல்லை என்கின்றனர். தூதனுக்கு அது ஒருமையா? அது ஒருமையாயிருக்கின்றது. அது ஒருமையில் சொல்லப்பட்ட செய்தியா? அது ஒருமையில் சொல்லப்பட்ட செய்தியா இருக்கின்றது. பவுல் புறஜாதிகளுக்கு ஒளி என்று அழைக்கப்பட்டானா? ஆம், அது ஒருமையிலான செய்தி. சபையின் தூதனுக்கு என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த ஒரே வேத வசனம் ஒரு காலத்துக்கான வெளிப்பாடு. ஒரு கூட்டம் மனிதர்களை கொண்டு ஒட்டுமொத்தமாக படிப்படியாக ஒரு காலம் முழுவதிலும் கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லுகின்ற உம்முடைய வேதப்புரட்டை நிர்மூலமாக்கிவிட்டது. அந்த ஒரே வேத வசனம் உம்முடைய வேதப்புரட்டை தவறு என்று நிரூபித்து தூள் தூளாக நொறுக்கி போட்டுவிட்டது. அப்போஸ்தலர்கள் காலத்தில் அந்த காலத்துக்கான வெளிப்பாட்டை கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்களை உபயோகித்தார். அதுதான் அந்த காலத்துக்கான செய்தியாய் இருந்தது என்று நீர் கூறுகிறீர். நான் இதை சரியாக உம்முடைய வேதத்தில் உள்ள வேத வசனங்களை கொண்டே உமக்கு நிரூபிக்கிறேன். மேலும் அதை சொல்வது ஒரு மனிதன் அல்ல, கிறிஸ்துவே அதை சொல்லுகிறார். அது ஒரு மனிதனுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. அந்த மனிதன் ஒரு தூதனாகவும் செய்தியாளனாகவும் இருந்தான். வெளிப்பாடானது அவனுக்கே கொடுக்கப்பட்டது. மேலும் பவுல் அந்த முற்றிலுமானதாக இருந்தான் என்பதை நான் மேற்கொண்டு உனக்கு நிரூபிப்பேன். மேலும் சகோதரன் பவுல்தான் அந்த மணி நேரத்தின் செய்தியை உடைய மனிதனாக இருந்தான் என்பதையும் நான் உனக்கு நிரூபிப்பேன். எபேசு சபை காலத்துக்கு பவுல் தூதனாய் இருந்தான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறதை சபை கால புத்தகத்தில் வாசித்த பிறகும் இப்படிப்பட்ட ஒரு வேத புரட்டோடு கூட ஒருவன் எழும்புவான் என்றால் அவன் ஒரு குருடனாக தான் இருக்க வேண்டும். நீ கனியற்று 2 தரம் செற்று வேறற்று போன மரமாய் இருக்க வேண்டும். நீ அதிகமான குறிக்கோள் கொண்டவனாய் இருக்க வேண்டும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் அந்த குரலில் இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் கேட்கிறீர்களா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6-12 வசனங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிரியையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்.
இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே? மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். சகோதரன் பவுலும் அவருடைய அலுவலும் அவருடைய ஊழியமும் அந்த காலத்திற்கான முற்றிலுமானதாய் இருந்தது என்பதை நான் உனக்கு நிரூபிக்கிறேன். எப்படி என்றால், அந்த காலத்துக்கான தீர்க்கதரிசி செய்தியாளனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டுக்கு முரண்பாடாக ஒரு வெளிப்பாட்டை வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனே பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன். அதாவது, அந்த காலத்துக்கான செய்தியாளனுடைய செய்தியை நீ மாற்றி போடுவாயானால் நீ கிறிஸ்துவின் வருகையின் நாள் வரைக்கும் சபிக்கப்பட்டவனாயிருப்பாய். அதேபோல் வில்லியம் பிரென்னாமின் செய்தியை மாற்றி அமைக்க முயற்சித்து அது சொல்லாத ஒன்றை அது சொல்லுவதாக ஒருவன் காண்பித்தால் அவன் ஆனதீமா மாரநாதா. ஆகவே திரு வேத புரட்டரே, இப்பொழுது நான் உன்னை கேட்கின்றேன், உம்முடைய ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்கள் எங்கே போனார்கள்? கூட்டாக வெளிப்பாட்டை கொண்டு வந்த உன்னுடைய ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்கள் எங்கே? வெளிப்பாடு அப்போஸ்தலர்களுக்கு கூட்டாக வரவில்லை என்பதை நான் உமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் அந்த ஒரு மனிதன் அதை குறித்து மிகவும் துணிச்சல் மிக்கவனாய் இருந்தான். எந்த அளவுக்கு துணிச்சல் என்றால், அந்த வெளிப்பாட்டை எவருமே மாற்ற முடியாது என்று அவன் ஆணித்தரமாக சொன்னான். நானே ஆவது அல்லது பர்னபாவாவது அந்த வெளிப்பாட்டை மாற்ற முடியாது. ஏனென்றால் எனக்கு அந்த வெளிப்பாட்டு கிறிஸ்து இயேசுவினால் கொடுக்கப்பட்டது. எதற்காக பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவினால் செய்தி கொடுக்கப்பட்டது? அவன் தேவனுடைய கரத்தில் இருந்த நட்சத்திரங்களில் ஒருவனாய் இருந்தான். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 16 அதை கூறுகிறது. கலாத்தியர் 2 அதிகாரம் 7-9 வசனங்கள். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்தார்கள். 1 கொரிந்தியர் 10:11. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கின்ற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. சகோதரன் பவுல் தன்னை ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரி என்று அழைத்துக் கொள்கிறார். அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சகோதரன் பவுல் புத்தியுள்ள சிற்பாசாரியாக இருந்தார். அவர் நான் அஸ்திபாரத்தை போட்டேன் என்று கூறுகிறார். வில்லியம் பிரென்னாமின் சுவிசேஷம் என்பது முதல் சபை காலத்தில் தூதனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலின் சுவிசேஷம் திரும்ப அளிக்கப்படுதலாகும். மேலும் மீட்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அதன் பேரின் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். சகோதரன் பிரென்னாம் மறுரூபமாக்கப்பட்ட போது அவர் சொன்னார், பவுல் என்ன பிரசங்கித்தானோ அதையே சரியாக நானும் பிரசங்கித்தேன் என்று. அதற்கு முழு பரலோகமும் நாங்கள் அதன் பேரில்தான் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம் என்று கூறினர். அவர் சிறந்த சிற்பாசாரியாக இருந்தார். அங்கே ஒரு முற்றிலுமானது இருந்தது என்றும் அங்கே ஒரு தீர்க்கதரிசி செய்தியாளன் இருந்தான் என்றும் அவன்தான் அந்த காலத்துக்கான முற்றிலுமான வெளிப்பாட்டை கொண்டு வருவதற்கு முழு பொறுப்பாளியாய் இருந்தான் என்பதை உனக்கு நிரூபிப்பதற்கு அங்கே குறிப்பிட்ட அப்போஸ்தலர்கள் எழும்பி சகோதரன் பவுலுடைய அதிகாரத்திற்கு எதிராக சவால் விட்டனர்.
அதன் பிறகு சகோதரன் பவுல் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி, அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன்; அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன்; அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான், அப்படியே சொல்லிக்கொண்டு போய் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-14 அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே என்று கூறுகிறான். ஆகவே இன்றைக்கும் அது அதே காரியமாக தான் இருக்கிறது. அவர்கள் சகோதரன் பவுலுக்கு சவால் விட்டது போல இந்த கள்ள அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு வில்லியம் பிரெனாமின் அதிகாரத்திற்கு சவால் விட்டு வில்லியம் பிரெனாமின் செய்தியை மாற்றி போடுகிறார்கள். அவருடைய செய்தியின் தராதரத்தையே மாற்றி போடுகிறார்கள். நிரூபிக்கப்பட்ட செய்தியாளனின் அதிகாரத்துக்கு சவால் விடுகிற எவனும் ஒரு கள்ள அப்போஸ்தலனாக இருக்கிறான். மேலும் சகோதரன் பிரெனாம் இங்கே இருந்திருப்பார் என்றால் அவர் சொல்லுவார், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் என்று சொல்லுவார். அது சரியா? மேலும் அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அவனுடைய ஊழியக்காரர்களை நீதியின் ஊழியக்காரர்களை போன்ற வேஷத்தை தரித்து கொள்ள செய்வான். இப்பொழுது அந்த முதல் சபை காலத்தின் முதல் செய்தியாளன் வந்த பொழுது அங்கே தேவனுடைய அதிகாரத்தை சவால் விடுவதற்கு அங்கே உங்களுக்கு கள்ள அப்போஸ்தலர்கள் இருந்தார்களா? ஒரு கூட்டம் மனிதர்கள் எழும்பி தேவன் எங்களையும் உபயோகிக்கிறார் என்று சொன்னார்களா? அதே ஆவிதான் இன்றைக்கும் இங்கே இருக்கிறது. அந்த செய்தியாளனுக்கு கீழாக எழும்பின அதே ஆவிதான் நாங்களும் ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்களாய் இருக்கிறோம், மேலான வெளிச்சத்தையும் மேலான வெளிப்பாட்டையும் கொண்டு வந்து செய்தியோடு கூட சேர்க்கிறோம் என்று கூறி சகோதரன் பவுலை காட்டிலும் ஆழமான வெளிப்பாட்டை தாங்கள் பெற்று கொண்டிருப்பதாக உரிமை கோருகிற அதே போன்ற அப்போஸ்தலர்களை தான் இன்றைக்கும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் சகோதரன் பவுல் அவர்களுக்கெல்லாம் கள்ள போதகர்கள் என்றும், கபடமுள்ள வேலையாட்கள் என்றும், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் என்றும் கூறுகிறார். இப்பொழுது நான் 7 சபை காலங்களின் வியாக்கியானம் செய்தியின் எளிமையான உபதேசத்தை கொண்டே இந்த வேத புரட்டை தூக்கி போட பார்க்கிறேன். முதல் சபை காலத்தில் செய்தியாளனாகிய சகோதரன் பவுலில் ஆரம்பித்து சரியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய நாள் வரைக்கும் 2000 ஆண்டுகளாக வந்த ஒவ்வொரு செய்தியும், ஒவ்வொரு காலத்துக்கான ஒவ்வொரு செய்தியும் ஒரு தனி மனிதனுக்கு தான், ஒரு செய்தியாளனுக்கு தான் அனுப்பப்பட்டது. தேவன் தம்முடைய முறையை மாற்றிவிட்டார். இப்பொழுது புதிய முறையாகிய ஒரு கூட்டம் மனிதரை பயன்படுத்துகிறார் என்று சொல்லுகிற இந்த வேத புரட்டரிடம் நான் கேட்கின்றேன், ஏன் கிறிஸ்து தம்முடைய கரங்களில் 7 நட்சத்திரங்களை மாத்திரமே ஏந்தி கொண்டு இருக்கிறார்? ஏன் 7 நட்சத்திரங்களை மாத்திரமே அவர் தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறார்? ஏன் அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு மாத்திரமே அந்தந்த காலத்துக்கான செய்தியை கொண்டு வந்தார்? அந்த ஒன்றே தேவனுடைய பழைய ஏற்பாட்டின் முறைமையாகிய ஆமோஸ் 3:7 ஒரு யுகத்திற்கு ஒரு மனிதனை தேவன் உபயோகிப்பது என்கின்ற முறை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நிரூபிக்கிறது. அது யோவான் இடத்தில் இருந்து இயேசுவுக்கு மாறினது. ஒரு நேரத்தில் ஒரு மனிதன், அது இயேசுவினிடத்தில் இருந்து பவுலுக்கு மாறியது. அதன் பிறகு அது மாறி இரினேசுக்கு வந்தது. அதன் பிறகு அது மாறி மார்ட்டினுக்கு வந்தது. அதன் பிறகு அது மாறி குலம்பாவிற்கு வந்தது. அதன் பிறகு அது மாறி லூத்தருக்கு வந்தது. அதன் பிறகு அது மாறி வெஸ்லிக்கு, கடைசியாக இந்த காலத்தில் செய்தியாளனாகிய பிரெனாமுக்கு வந்தது. ஓ ஆம், தேவனுடைய வலது கரத்தில் இருந்த 7 நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் பவுலாக இருந்தது. மேலும் கடைசி நட்சத்திரம் வில்லியம் பிரெனாமாக இருந்தது. மேலும் அந்த முறைதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. வெளிப்படுத்தல் 3:14 நீ எழுத வேண்டியதாவது, நான் அந்த லவோதிக்கேயா சபை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திற்கும் ஒரே செய்தியாளன்தான். அந்த 7 நட்சத்திரங்களும் அப்போஸ்தலர்களாக இருந்தார்கள் என்று இந்த வேத புரட்டன் சொல்லக்கூடும். ஏனென்றால் அது தீர்க்கதரிசிகள் என்று சொல்லவில்லை, அது தூதன், செய்தியாளன் என்றே சொல்கிறது. உனக்கு என்னிடம் ஒரு செய்தி உண்டு. தேவன் இந்த லவோதிக்கேயா சபையின் செய்தியாளனிடம் பேசிய பொழுது அவரே எலியா தீர்க்கதரிசி என்றும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய வேறொரு
வேத வசனம் அங்கே வேதத்தில் இருந்தது. அதுதான் மல்கியா 4. அது எதை காண்பிக்கிறது என்றால், வில்லியம் பிரென்னாம் உண்மையில் ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியாகவும் ஒரு புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார் என்பதே. மேலும் அது உன்னை இடர செய்யவில்லை என்றால் இன்னொன்றும் சொல்லுகிறேன். வில்லியம் பிரென்னாம் ஒரு தீர்க்கதரிசியிலும் மேலானவராக இருந்தார். ஏனென்றால் இயேசு தன்னுடைய முன்னோடியாகிய யோவான் ஸ்நானனிடத்தில் அவன் ஒரு தீர்க்கதரிசியிலும் மேலானவன் என்று சொன்னார். ஆகையால் அவன் ஒரு விசேஷித்த செய்தியாளனாக ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்களில் மகத்தான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். இயேசு யோவான் ஸ்நானகனை குறித்து அவ்வாறு சொல்லியிருப்பார் என்றால், இன்றைக்கு வில்லியம் பிரென்னாமை குறித்து இன்னும் அதிகமாக சொல்லுவார். ஏனென்றால் இவர் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு முன்னோடியாக வந்தவர். அவர் ஒரு விசேஷித்த செய்தியாளனாக இருந்தார். அது யோவானிடத்திலிருந்து இயேசு வரைக்கும் வந்தது என்று நான் உனக்கு நிரூபிக்கிறேன். இயேசுவினிடத்திலிருந்து பவுலுக்கு அதன் பிறகு அப்படியே கடந்து வந்தது. நீ கேட்கலாம், அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து என்ன என்று. இதோ மறுபடியும் உனக்கு என்னிடம் ஒரு செய்தியுண்டு. அந்த ஊழியமானது 2 தலைமையின் கீழாக பிரிக்கப்பட்டது. ஒன்று விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, மற்றொன்று விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு என்று. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4-10 வசனங்கள் அதை கூறுகின்றது. அது சரியா? மேலும் தேவனே அதை அந்த விதமாக அமைத்தார். மேலும் எல்லா அப்போஸ்தலர்களும் அந்த ஊழியத்தை அடையாளம் கண்டு கொண்டு, பவுலுடைய ஊழியம் புறஜாதியாகிய விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் என்றும், பேதுருவின் ஊழியம் யூதர்களுக்கு என்றும் அடையாளம் கண்டு கொண்டனர். அவர்கள் எல்லாருமே அதை அடையாளம் கண்டு கொண்டனர். அதைதான் பவுல் பேதுருவுக்கு அளிக்கப்பட்ட அதே தேவ கிருபை தனக்கும் அளிக்கப்பட்டது என்று சொல்லுகிறான். மேலும் அதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த இருவரும் இருவேறுபட்ட விசேஷித்த ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். மேலும் ஒன்று யூதர்களுக்கு, இன்னொன்று புறஜாதிகளுக்கு. ஆனால் அவர்கள் அதே சரியான வெளிப்பாட்டை பெற்றிருந்தனர். வெளிப்படுத்தல் 3:14 மற்றும் மல்கியா 4:5-6, வெளிப்படுத்தல் 10:7 இவையெல்லாம் அந்தந்த காலத்திற்கென்று செய்தியை கொண்டு வர வேண்டிய தனி நபரை குறித்தே பேசுகிறது. இதுவே உனக்கும் எனக்கும் போதுமானதாக இருக்கிறது. இந்த வேத புரட்டின் 3வது பாகம், அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக குறிப்பிடுவேன். அது எவ்வளவு பேய்த்தனமாக இருக்கிறது என்று பாருங்கள். இந்த வேத புரட்டின் 3வது பாகம் கூறுகிறது, செய்தியோடு நாம் காரியங்களை சேர்க்க முடியும், வேதத்தோடும் நாம் காரியங்களை சேர்க்க முடியும். ஏனென்றால் கூட்டு வெளிப்பாடு மற்றும் வளர்ந்து வரும் வெளிப்பாடு என்கின்ற இந்த புதிய ஒழுங்கின்படி வில்லியம் பிரென்னாம் காலத்திலிருந்து, அவர் முதல் அப்போஸ்தலனாக இந்த பூமிக்கு வந்ததிலிருந்து அங்கே இன்னுமாக வெளிப்பாடுகளை கொண்டு வந்து கொண்டிருந்த மற்ற அப்போஸ்தலர்களும் இருந்தார்கள். ஆகையால் அவர்களால் செய்தியோடும் வேதத்தோடும் காரியங்களை சேர்க்க முடியும் என்று கூறுகின்றது. நான் இந்த வேத புரட்டை மறுக்கிறேன். ஏனென்றால் வேதம் கூறுகிறது, அதனோடு எதையாவது நீங்கள் கூட்டினாலும் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற வாதை உங்கள் பேரில் கூட்டப்படும் என்று. மேலும் அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து எதையாகிலும் நீங்கள் நீக்கி போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்கள் பங்கு நீக்கப்பட்டு போகும். அதுதான் வேத வசனம். இப்பொழுது அந்த வேத புரட்டு எவ்வளவு பேய்தனமானது என்பதை உங்களுக்கு காண்பிப்பதற்கு ஒன்றை கூறுகிறேன். எப்போதாவது ஒரு மனிதன் இது போன்று ஒரு உபதேசத்தை பிரசங்கிக்கும் பொழுது, சகோதர சகோதரிகளே, யார் சரி யார் தவறு என்று நிதானிப்பதற்கு சபைக்கு ஒரு தராதரத்தை கொடுக்காமல் இந்த மனிதன் விட்டுவிடுகிறான். நீங்கள் அதை பார்க்கவில்லையா? வில்லியம் பிரென்னாம் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள நம்முடைய முற்றிலுமானதாய் இருக்கிற வார்த்தையின் பேரிலேயே முக்கியத்துவம் கொடுத்தார். மேலும் அதற்கு முரணாக இருக்கிற எந்த ஒன்றும் பிசாசாய் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவர் வேதாகமத்தை தான் ஒரு தராதரமாக பார்த்தார். இப்பொழுது இந்த வேத புரட்டனோ தராதரமாகிய வேதாகமத்தையும் தராதரமாகிய செய்தியையும் எடுத்து போட்டுவிட்ட காரணத்தால் தன்னுடைய வேத புரட்டை கொண்டு அதனால் வஞ்சிக்கப்பட்ட விசுவாசிகளின் இருதயத்திற்குள்ளாக ஒரு பட்டயத்தை பாய்ச்சி விட்டான். ஏனென்றால் அந்த தராதரம் அது எப்படிப்பட்ட தராதரம் என்றால், எந்த ஒரு தீர்க்கதரிசியையும் நிதானிக்க கூடியதும்
எந்த ஒரு வெளிப்பாட்டையும் நிதானிக்க கூடியதும் எந்த ஒரு வேத புரட்டையும் நிதானிக்க கூடியதும் ஒரு தராதரம்தான். மேலும் வெளிப்பாடுகள் வரம் பெற்ற அப்போஸ்தலர்களால் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றும் அவை செய்தியோடு கூட சேர்க்கப்பட முடியும் என்றும் ஒருவன் வந்து உங்களிடத்தில் சொல்வான் என்றால் அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியா உண்மையான தீர்க்கதரிசியா, ஒரு கள்ள அப்போஸ்தலனா அல்லது உண்மையான அப்போஸ்தலனா என்று அவனை சோதிக்க அறியக்கூடிய அந்த தராதரத்தை அவன் எடுத்து போட்டு விட்டான். இந்த வேத புரட்டானது வேத புரட்டுக்கெல்லாம் வேத புரட்டாய் இருக்கிறது என்றும் தந்திரமானதும் பேய்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது என்றும் நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஆகையால் இந்த வேத புரட்டு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பாதாளத்தில் இருண்ட குழியிலிருந்தும் சாத்தானுடைய சிங்காசனத்திலிருந்தும் இந்த கடைசி காலத்தில் உள்ள கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களிடத்திலிருந்தும் வந்தது என்று முடிவுக்கு நாம் வருகிறோம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ தேவனுடைய வார்த்தையினாலும் தங்களுக்குள் கேட்கும் கருவியோடும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவள் தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரமே செவி கொடுப்பார்கள். அந்த தேவனுடைய சத்தம் அவருடைய வார்த்தையாகவும் இந்த மணி நேரத்தின் செய்தியாகவும் இருக்கிறது. நீங்கள் இது போன்ற மிகவும் பேய்தனமான தந்திரமான ஒரு வேத புரட்டை இதுவரைக்கும் கண்டதுண்டா? என் சகோதர சகோதரிகளே, இந்த வேத புரட்டை நாம் வெறுக்கிறோம். வாருங்கள், நான் உங்கள் குரல்களை கேட்கட்டும். சபையார் ஆமேன் என்று உரத்த சத்தமாக பதில் அளிக்கின்றனர். நாங்கள் அந்த வேத புரட்டை எதிர்க்கிறோம். இது நிக்கோலாய் மதத்தின் கிரியையாயிருக்கிறது. நாங்கள் இந்த வேத புரட்டை வெறுக்கிறோம். மேலும் தேவனும் இந்த வேத புரட்டை வெறுக்கிறார். தேவன் தாமே இந்த செய்தி மூலமாக ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் மற்றும் உலகம் முழுவதும் சிறைப்பட்டிருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை விடுவிப்பாராக. கர்த்தர் தாமே சீக்கிரம் வருவாராக. அங்கே பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் ஒன்று இருக்க போகிறது. ஆகவே இந்த செய்திகள் மக்களிடம் போய் சேரவில்லை என்றாலும் அங்கே வெகு சீக்கிரத்தில் ஒரு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் இருந்து, ஆம், அவர்கள் எல்லாரும் இதே காரியங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் கிரியை நடப்பித்தலோடும் கூட கேட்கப் போகிறார்கள். பவுல் ஒரு அப்போஸ்தலனுக்கான அடையாளங்களை குறித்து பேசுகிறான். அவன் ஒரு அப்போஸ்தலனுக்கான அடையாளங்கள் என்னில் அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் செய்து காண்பிக்கப்பட்டது என்றும் என்னுடைய அப்போஸ்தல பட்டத்தில் முத்திரையே கர்த்தருக்குள் தான் இருக்கிறது என்றும் கூறுகிறான். மேலும் இப்பொழுது செய்தியின் கீழ் எழும்பியிருக்கின்ற இந்த கள்ள அப்போஸ்தலர்களுக்கு ஒரே ஒரு அப்போஸ்தல அடையாளத்தை ஆகிலும் காண்பிக்கும்படியாக நான் சவால் விடுகிறேன். ஒரு அப்போஸ்தலன் என்பவன் அடையாளம் காண்பிக்கப்படுகின்ற ஒரு வழி இருக்கின்றது. வில்லியம் பிரென்னாம் ஒரு அப்போஸ்தலனாய் இருந்தார் என்பதை கண்டுபிடிக்க ஒரு வழி இருந்தது. வேத புரட்டின் அப்போஸ்தலனாக இருந்து கொண்டு நீங்கள் உரிமை கோரியும் இன்னுமாக ஒரு அப்போஸ்தலனுக்கான ஒரு அடையாளத்தை உங்களுக்குள் கிரியை செய்யவில்லை. உன்னிடத்தில் கிரியை செய்வதெல்லாம் மூளை அறிவு காரியங்கள் தான். அது என்ன செய்கிறதென்றால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்துடன் சேர்ந்து உன்னை கட்டி போடுகிறது. மேலும் அந்த மணி நேரத்தின் செய்தியை மூளை அறிவை கொண்டு ஏவாளை வஞ்சித்து போட்ட சர்பத்தை உன்னுடைய சகோதரனாக ஆக்குகிறது. ஆம், ஆனால் பூமியின் மேல் எழும்புகின்ற எந்த ஒரு அப்போஸ்தலனாலும் அவனுக்குள்ளாக அப்போஸ்தலனுக்கான அடையாளங்கள் செய்து காண்பிக்கப்பட வேண்டும். முடிவாக ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்களை பார்ப்பதற்கு இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதற்கான 7வது சபை காலத்திற்கு ஒரு தீர்க்கதரிசி செய்தியாளன் இருப்பான் என்கின்ற அந்த உண்மையை அது மாற்றி போடுவதில்லை. இந்த காலத்தில் இந்த உலகமானது ஒரு கூட்டம் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களை காண ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்களில் ஒருவர் கூட தங்களுடைய சொந்த செய்தியை உடையவர்களாய் இருக்க மாட்டார்கள். இல்லை, அவர்கள் எல்லோரும் வில்லியம் பிரென்னாமினால் கொண்டு வரப்பட்ட செய்தியையே தங்களுக்கு அடிப்படையாக கொண்டிருப்பார்கள். மேலும் 26 நிருபங்களே அதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்கின்ற உண்மையை நான் சற்று தெளிவுபடுத்தட்டும். ஒவ்வொரு நிருபத்தையும் எழுதின ஒவ்வொரு அப்போஸ்தலனும் யூதா, பேதுரு அல்லது மற்றவர்கள் எவராயிருந்தாலும் அவர்களுடைய நிருபங்கள் சகோதரன் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையிலேயே இருக்க வேண்டியதாய் இருந்தது. அது அந்த காலத்தின் செய்தியாளன் என்று அழைக்கப்பட்ட சகோதரன் பவுலின் வெளிப்பாட்டோடும் செய்தியோடும்
கச்சிதமாக பொருந்த வேண்டியதாய் இருந்தது. மேலும் இன்னும் அநேக வார்த்தைகளை கொண்டு அவன் அதை சுருக்கி சொல்லுகிறான். நாங்களோ ஆவது அல்லது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் நானோ அல்லது வேறு எந்த அப்போஸ்தலனோ அல்லது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனோ வேறொரு வெளிப்பாட்டை உங்களுக்கு சொன்னால் அவன் சபிக்கப்பட்டு போக கடவன். இந்த வாக்கு மூலமே சகோதரன் பவுலின் வெளிப்பாட்டை அந்த காலத்துக்கான முற்றிலுமானதாக அது ஆக்குகிறது. மேலும் அதற்கு பிறகு எழுதப்பட்ட அத்தனை நிருபங்களும் சகோதரன் பவுல் கொண்டு வருகிற செய்தியோடு கூட கச்சிதமாக பொருந்த வேண்டியதாய் இருந்தது. மேலும் அதே போல் ஒரு செய்தியை பிரசங்கிக்கின்ற அல்லது எவ்விதமான ஒரு புத்தகத்தை எழுதுகிற ஒரு பிரசங்கி அவன் எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்களையும் காண்பித்தாலும் அது ஒரு காரியமல்ல. அவனுடைய செய்தி வில்லியம் பிரென்னாமின் செய்தியோடு பொருந்தவில்லை என்றால் அது பிசாசினுடையதாய் இருக்கிறது. அதுவே முதல் சபை காலத்துக்கு என்ன தராதரம் இருந்ததோ அதே தராதரமே கடைசி காலம் வரைக்கும் தொடர்கிறது என்பதை காண்பிக்கிறது. நம்முடைய முற்றிலுமானது வேதாகமும் இந்த மணி நேரத்தின் செய்தியுமாயிருக்கிறது. மேலும் வில்லியம் பிரென்னாமின் செய்திக்கு முரண்படுகிற எந்த ஒன்றாயிருந்தாலும் அது பிசாசினுடையது என்பதை நாம் இங்கே தைரியமாக குறிப்பிடுகிறோம். அது வேத புரட்டானது மற்றும் பாதாளத்திலிருந்து வருகிற ஒரு வேத புரட்டாகவும் இருக்கிறது. ஆகவே 7 இடிகளே வெளிப்படுத்துவதாய் இருந்தாலும் கூட அவை மீதியுள்ள வேத வாக்கியங்களோடு கூட கச்சிதமாக பொருந்த வேண்டியதாய் இருக்கின்றது. மேற்கோள் முத்திரைகள் பக்கம் 284 1963. மேலும் யாராவது தன்னிடத்தில் 7 இடிகள் இருக்கின்றன என்று நினைக்கும் பொழுது அது மற்ற வார்த்தையோடு பொருந்தவில்லை என்றால் அங்கே ஏதோ தவறு இருக்கிறது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுடன் வர வேண்டும். ஏனெனில் இந்த புத்தகம்தான் முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்கிறது. அது வரும் பொழுது எல்லா வேத வசனங்களோடும் கச்சிதமாக பொருந்த வேண்டும். அது ஒருபோதும் வேதத்திற்கு முரண்படக்கூடாது. ஆனால் எல்லா வேத வசனத்தோடும் கச்சிதமாக பொருந்த வேண்டும். இன்றைக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த செய்தியாளனாவது, எந்த பிரசங்கியாவது, எந்த விசுவாசியாவது பேசும் பொழுது தேவனே வில்லியம் பிரென்னாமின் செய்திக்கு முரண்பட முடியாது. ஆகவே அவன் வில்லியம் பிரென்னாமின் செய்தியோடு கச்சிதமாக பொருந்த வேண்டும். எந்த ஒரு பிரசங்கமோ எந்த ஒரு எழுத்துக்களோ எழுதப்படுகிற எந்த ஒரு புத்தகமோ வில்லியம் பிரென்னாமின் செய்தியோடு கச்சிதமாக பொருந்த வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அது ஒரு பிசாசு என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் என் சகோதர சகோதரிகளே, வில்லியம் பிரென்னாமின் செய்திக்கு முரண்படுகின்ற இந்த எல்லா தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளும் சாத்தானுடையவைகளாய் இருக்கின்றன. அது பிசாசினுடையதாய் இருக்கின்றது. மேலும் நீங்கள் இந்த உலகம் முழுவதிலும் எங்கே இருந்தாலும் அதோடு கூட செய்வதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ஜீவன் தப்ப அதை விட்டு ஓடுங்கள். ஏனென்றால் இந்த மணி நேரத்தின் செய்திக்கு முரண்படுகின்றது. செய்தியின் எளிமைக்கு திரும்பி செல்லுங்கள். வில்லியம் பிரென்னாமின் செய்திக்கு திரும்பி செல்லுங்கள். 7 சபை காலங்கள் மற்றும் 7 முத்திரைகளின் வெளிப்பாடு செய்திக்கு திரும்பி செல்லுங்கள். ஆம், இந்த மணி நேரத்தின் செய்தியில் நிலைத்திருங்கள். நீங்கள் ஒருவேளை இந்த வேத புரட்டினால் பிடிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் உங்களை வில்லியம் பிரென்னாமின் செய்திக்கு திரும்ப அழைக்கின்றேன். கர்த்தர் உங்கள் இருதயங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வலது கரங்களை அவருக்கு நேராக உயர்த்துங்கள். அவருக்கு ஒரு துதிபலியை ஏறெடுங்கள். நன்றி இரட்சகரே, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. அவருடைய வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த செய்தியை கேட்க போகின்ற மற்றும் வாசிக்க போகின்ற ஜனங்கள் அவர்கள் எங்கே இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின் ஏவுதல், ஆவியின் ஏவுதல் அவர்கள் மேல் வந்து அமர்வதாக. இந்த செய்திதாமே இந்த வேத புரட்டுகளையும் வேத புரட்டர்களையும் காணும்படியாக அவர்கள் கண்களை திறந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொண்டு வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற உம்முடைய ஆவிக்காகவும் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தாழ்மையோடு நாங்கள் உமக்கு நன்றியை ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற இந்த வேளையில் அவருடைய கனத்துக்காகவும் மகிமைக்காகவும் எங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக என்று கேட்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.